சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விஷயம் எப்படி இருக்குது? புளிப்பா இருக்கு டீச்சர். கசப்பா இருக்கு டீச்சர். புளிப்பாவும் கசப்பாவும் இருக்கு டீச்சர். நம்ம சாப்பிடுற நெல்லிக்காய் புளிப்பாவும் கசப்பாவும் இருக்கு இல்லையா? ஆனா அதியமான் ஔவையார் கொடுத்த நெல்லிக்காய் எப்படி இருந்தது? ரொம்ப பழுத்து சுவையா இருக்கு இல்லையா? இதுதான் அதியமானோட அரண்மனையில அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த காட்சி. சரியா? பாத்தீங்களா? அப்போ இந்த நெல்லிக்கனியை வாங்கி ஔவையார் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சுவையா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அதே நேரத்துல ஒற்றர்கள் வந்து அரசவையில வந்து அதியமான்ட்ட சொல்றாங்க, நம்ம நாட்டோட தொண்டைமான் போர் புரிய வருவார் அப்படின்னு. சரியா? அப்போ ஔவையார் வந்து போரை நிறுத்துவதற்காக தொண்டைமான் நாட்டுக்கு போறாங்க. தொண்டைமான் தன்னுடைய படகுல ஒட்டுல நிறைய போர்க்கருவிகள் வச்சிருக்காங்க. அந்த போர்க்கருவிகள் என்னன்னு படிக்கலாமா நம்ம? சரி, இப்ப நான் டீச்சர் ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்கேன். இந்த கேர்ள்ஸ் ஒரு குழு, பாய்ஸ் ஒரு. சரியா? பாய்ஸ்ட கொஞ்சம் கருவியோட பேர்கள். சரியா? எல்லாருக்கும் அந்த போர் பாசறையில என்னென்ன கருவிகள் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, நீங்க வாங்க, கைட்ஸ் வாங்க. நான் வந்து ஒரு கருவியை காட்டும், போர் கருவியை காட்டும். இது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சவங்க விடை வந்து சொல்லணும். நீ படத்தை மட்டும் காட்டணும், பேரை நீங்க தான் வரணும் வந்து சொல்லணும். கேடயம். அர்த்தம் படத்துக்குரிய பேர் இருக்கக்கூடிய நபர் யாரு? சரி, எல்லாரும் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க இல்லையா? இப்போ போர் கருவியோட பேர் யாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். வெரி குட். கிளாப் பண்ணலாமா? நீங்க கிளாப் பண்ணுங்க. சரி, இப்போ தொண்டைமானோட போர் பாசறையில என்னென்ன கருவிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? நம்ம படிக்கக்கூடிய பாடம் வந்து ஔவையாரோட அறிவு கூர்மையை பற்றிய ஒரு அரசவை நாடக கதை. சரியா? இந்த நாடகத்துல அமைச்சர்கள் நிறைய பேர் வராங்க இல்லையா? அமைச்சர் வராது, ஒற்றர் வராங்க, தொண்டைமான் வராங்க, அதியமான் வராங்க, ஔவையார் வராங்க. அதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கூற்றுகளும் என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சரி, டீச்சர் வந்து ரெண்டு குழுவா பிரிச்சிருக்கேன். நீங்க ஒரு குழு, நீங்க ஒரு குழு. உங்களுக்கு அந்த கூற்றுகள் எழுதப்பட்ட அட்டை தருவேன். நீங்க அந்த கூற்றை சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சரி, தொடங்கலாமா? சரி, நிமிஷம்
யார் கொண்டு வந்த செய்தி அதியமான் உள்ளத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியது? ஒற்றையர்கள்.